கதவும் சென்னைக்கு என்னோட பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் இந்த காலில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சிந்திக்கும்போது, காயத்ரி மந்திரம்னா என்ன? காயத்ரி மந்திரம்னு சொன்னேன்னா, எனக்கு தெரியுங்க. இந்த தற்சர்வதிர் வரேண்யம் அப்படின்னு வருமே, அந்த மந்திரம் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த மந்திரம் மட்டும் இல்லைங்க. ஒவ்வொரு இறைவனுக்கும் ஒரு காயத்ரி மந்திரம் இருக்குது. இந்த மந்திரத்துக்கும் ஒவ்வொரு இறைவனுக்கு இருக்கிற காயத்ரி மந்திரத்துக்கும் என்ன வித்தியாசம்? காயத்ரி மந்திரம்னா என்ன? அப்படின்றது தான் இந்த காலில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணொலியை பார்க்காதவங்க இது போல் ஒரு நல்ல விஷயங்களை இழக்க நேரிடும்னு சொல்லிடுங்க. சரிப்பா, நீ சொல்கிறது அருமையாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க. ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரிங்க, நம்ம காணொலிக்குள்ளே போகலாம். இப்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைக்கூ கவிதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைக்கூ கவிதை மாதிரியா அந்த காலகட்டத்திலேயே நம்ம பெரியவாலாம் ஒவ்வொரு இறைவனுக்கும் ஒரு ஹைக்கூ கவிதை தான் காயத்ரி மந்திரங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, 3 வரியில் அந்த இறைவனை பற்றி சொல்லக்கூடிய மந்திரம் தான் காயத்ரி மந்திரம். 3 வரியில் மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு வரியிலும் 8 அக்ஷரங்கள் இருக்கும். 3 வரிகள்னா 3 × 8 24 அக்ஷரங்களில் ஒரு இறைவனை பற்றி சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் தான் காயத்ரி மந்திரம் அப்படின்னு பொருள். அது மட்டும் இல்லைங்க, இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம எடுத்துப்போம் ஒரு மந்திரத்தை. இந்த பிரம்மனுடைய காயத்ரி மந்திரமே எடுத்துப்போம். வேதாத்மனாய வித்மஹே ஹிரண்ய கர்ப்பாய தீமஹி தன்னோ பிரம்ம பிரச்சோதயாத். அந்த வேதாத்மனாய வித்மஹே அப்படின்றது 8 அக்ஷரம் சமஸ்கிருதத்தில். அதே மாதிரியே ஹிரண்ய கர்ப்பாய தீமஹி அதுவும் 8 அக்ஷரம். அடுத்த வரியான தன்னோ பிரம்ம பிரஜோதயாத் அதுவும் 8 அக்ஷரம். பிரம்மதேவனை 8 × 3 அக்ஷரத்தில் விளக்குன இந்த மந்திரம் தான் பிரம்மனுடைய காயத்ரி மந்திரம். அப்புறம் இந்த தற்சவிதுர் வரேண்யம் அப்படின்னு வரக்கூடிய மந்திரம் என்ன மந்திரம்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த மந்திரம் சாவித்திரியுடைய காயத்ரி மந்திரம். சாவித்ரி அப்படின்னு சொன்னோன்னா சூரிய பகவானுடைய ஒரு அம்சம். சூரிய பகவான் இயற்கையை விளக்கக்கூடிய ஒரு மந்திரமாக திகழ்ந்துறது தான் சாவித்ரி காயத்ரி மந்திரம். அதுதான் நம்ம வந்தன காலகட்டத்தில் நம்ம காயத்ரி மந்திரம் ஜபமாக பண்ணிகிட்ருக்கோங்க. இப்போது காயத்ரி மந்திரத்தோடைய பொருள் புரிஞ்சுக்கிட்டதுனால அந்த மந்திரத்தை நல்லபடியாக பயன்படுத்தி எல்லா இறைவனுடைய அனுகிரகம் பெறணும்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.